ராக்ஷத், என்ன கெட்டப் செட்டப் எல்லாமே ஹெவியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெக்னாலஜிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு கப்பிள் தான் வர போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜோடியை பத்தி சொல்லணும்னா, இவங்களை எதுக்கு ஜோடியா போட்டாங்க, இவங்க எல்லாம் எதுக்கு இந்த ஷோக்கு வந்தாங்க, அந்த மாதிரி பல டவுட்ஸ் கூட இருக்கு. அவன் ஆக்சுவலி இந்த ரெண்டு பேரும் பேர் ஆனதுக்கு அப்புறம் அவன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான், நான் அவங்க கூட பேர் ஆயிட்டேனா, இப்படி நடந்துருச்சா அப்படி நினைச்சா கண்ணா பின்னாடி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஜோடியவே கண்ணா பின்னா ஜோடி தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டைரக்டர் சொல்ற இன்ஃபர்மேஷன் படி வச்சு பாக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் ரியல் பேரா ஃபீல் ஆகணும்னு கூட அந்த பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கான் அப்படின்ற நியூஸ் வர வந்திருக்கு. நான் அத கேள்விப்பட்டேன். நேர்ல வந்ததுக்கு அப்புறம் மிச்சத்தை விசாரிப்போம். சோ ஐ திங்க் அந்த கண்ணா பின்னா ஜோடியை நம்ம இப்ப கூப்பிட்டே ஆகணும். ஒரு பெரிய கை தட்டலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தர்ஷா குப்தா and ராஜவேலு. Hey boys and girls, welcome back to the show. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இந்த லேபுக்கு வந்து 3 மாசம் ஆகுது. என்ன பிரச்சனைனா 3 மாசமா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க எல்லாருமே விஜய் டிவிக்காக ஒரு ரோபோ ரெடி பண்ணிக்கிறானுங்க போல இருக்கு. ஆக்சுவலா விஜய் டிவில இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்ன தெரியுமா, விஜய் டிவில எவனும் ஆங்கரிங் ஒழுங்கா பண்ண மாட்டானா. அது மட்டும் இல்ல, விஜய் டிவில இவ்வளோத்தையும் ஒழுங்கா பண்ணாம கடைசியில அவார்டு மட்டும் வேணும்னு வாங்கிட்டு வந்துடுறானுங்களாம். நிஷா இல்லம்மா, அந்த தாவணியில் உன்னை பார்க்கும்போது எப்பா ஐயோ படுகாவலமாகுது. இந்த மாதிரி வந்து விஜய் டிவில ஒரு ரோபோ வந்து ரெடி பண்ண சொல்லி கொடுத்துறானுங்க. அதனால எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, என்னடா இது விஜய் டிவில நம்மளை கூப்பிடுறாங்களே, அப்போனா வந்து விஜய் செலிபிரிட்டி ஆகிடுவானுங்க, ஃபேமஸ் ஆகிடுவானுங்க, அதுக்கப்புறம் ஈவெண்ட் வரும், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலாம், அப்புறம் வந்து வாய்ப்பு வரும், கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க, குழந்தை பொண்ணு வைப்பானுங்க, அது மட்டும் பிஸியாகவே இருக்கும், சாப்பிட ஒரு டைம் கிடைக்காது. அதனால நீங்களே இப்படி இருங்க, என்ன டெஸ்ட் பண்றதுக்கு எங்க எஜமானி அம்மா இன்னைக்கு ஏதோ பண்ண போறாங்களாம், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை மாதிரி இருக்கா அப்படியே. இல்ல எம்மி ஜாக்சன் கேட்ட. எங்க எஜமானி அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. என்ற பேரு சனம். என்ற முதல் வேலையே எவனா சும்மா கிடந்தானா அவனை ரோபோட் மாதிரி ஆக்கி விஜய் டிவிக்குள்ள அமுச்சு போடுவேன். எங்க எஜமானி அம்மா இருக்கிறாங்களே, ஐயோ ஐயோ. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், விஜய் டிவினாலே தகுதி வேணும்னு கேக்குறீங்களே, அப்படி என்ன விஜய் டிவிக்கு தகுதி வேணும்? என்ற கண்ணு இப்படி கேட்டு போட்ட, விஜய் டிவிக்குள்ள போகணும்னா சாதாரண தகுதியில இருக்க கூடாது. பாடணும் பானுங்க, ஆடணும் பாங்க, மிமிக்ரி பண்ணணும் பாங்க, காமெடி பண்ணணும் பாங்க, இந்த மாதிரி எல்லாமே முழுசா தெரிஞ்சாதான் விஜய் டிவிக்குள்ள நம்மள எல்லா ஜோக்கும் கூப்பிடுவாங்க. சத்தியமா சொல்லு, இங்க இருக்கிறவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டா வந்தானுங்க. ஆனா இந்த மாதிரி மட்டமான ரோபோ மாதிரி என்ன பண்ண மட்டும் சொல்லுங்க, நான் ரெடி. இவெல்லாம் என் ரியல் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணுவான். இவனை யாரா இப்ப டிஸ்டர்ப் பண்ண சொன்னது? உங்களோட ரோபோட்டா? ஆமாங்கண்ணே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். நானும் இந்த ரோபோட்டை செக் பண்ணி இது எப்படிப்பட்ட ரோபோட்னு நான் உங்களுக்கு விளக்க போறேன். என்ற கண்ணு நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்த, ஆனா இந்த ஷோக்கு வந்த உடனே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட கண்ணு. என்றா கண்ணு, நீ விஜயகுமார் பொண்ணு எப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோ கண்ணு. அம்மா நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்ண வரலமா, இந்த ரோபோவை செக் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் ஒன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். 3 பேரையும் வெளியே அனுப்புங்கடா. மேடம் என் மேல தப்பு இல்ல, நான் நகைச்சுவையை எடுக்க பாக்குறேன், இவன் கெடுக்க பாக்குறான். நீங்க சும்மா வந்து இப்ப நான் உனக்கு டபுள் சிப் போட போறேன். அதாவது விஷால் சார் வாய்ஸ், எம்ஜிஆர் சார் பாடி லாங்குவேஜ். முடியுமா? விஷால் சார் வாய்ஸ், எம்ஜிஆர் சார் பாடி லாங்குவேஜ், அவ்வளவுதானே? ரெடி, வெரி சிம்பிள். விஷால் சார் வாய்ஸ், உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன்டா அப்படி கொலவி புடிச்சு அலையறீங்க? சூப்பர்ரா. செத்த பாம்பு அடிக்கிற குடும்பத்துல பிறக்கலடா நானு. சூப்பரா. நானும் மதுரைக்காரன் தான்டா. இந்த மனதாடா இருக்க. நீ வீஸ்த அருவா வீசும், நான் வீசினாலும் அருவா வீசும்டா. வீசும். என்ற ரோபோ எப்படி பண்ணதுன்னு இப்ப அதையே விஷால் சாரோட பாடி லாங்குவேஜ், விஜய் சார் வாய்ஸ். நம்ம பேச்சு மட்டும் தான் சார். அண்ணா அடி சார பெட்டி போறா வேற லெவலுங்க, வேற லெவலு. ஆக்சுவலா உனக்கு காமெடி பண்ண தெரியுது, எப்படி பண்ணணும் தான் தெரியல.
அதை மட்டும் அந்த ரோபோ வந்து ஒரு சின்ன டியூனிங் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்ட்டா பண்ணும். அடுத்து ஒரு சிப்பு போட போறேன். பாலா சிப்பு. அதுக்கு பதிலா நாங்க ஒண்ணு செய்யட்டா? என்ன பண்ற? பாலா. ஏன்னா விஜய் டிவில காமெடியில இருக்கிற சீரியல் நடிக்க வைக்கிறது, சீரியல் இருக்கிற காமெடி நடிக்க வைக்கிற காலங்காலமா நடக்குது. ஒருவேளை பாலா சீரியல்ல நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நான் பண்ணி நம்ம பாலா சீரியல் நடிச்சிருந்தா. ஆமா. எங்க பாப்போமே. இப்போ நடக்க போறது ஒரு எமோஷனலான சிச்சுவேஷன். சரி. அங்க பாலா என்ன பண்றான்னு பாருங்க. ரெடி. ஹலோ பாலாவாது. கவலைப்படாதமா, கவலைப்படாது. தண்ணி ரெண்டா மீன் சாகாது. அந்த மாட்டு சாணி மாமியார் மூஞ்சிக்கு எதுவும் ஆகாது. சரி, இப்போ நீங்க பார்க்க போறது ஹாப்பியான சிச்சுவேஷன். வாமா வாமா வாமா, சித்திர மாசத்துல செஞ்ச செனத்தவளை. மாமா நீங்க அப்பாவாக போறீங்க மாமா. சுடுகாட்டுல செத்தாலாம் சாந்தி, குட்பாசனாய் எடுத்தாலாம் வாந்தி. ஐயா நல்லா இருக்கு. அந்த படம் பேர்ல கொஞ்சம் பாலா அதுல இன்னும் சுவாரஸ்யமா வேலைக்காரி புடவை ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி கதை. அவ்வளவுதானே. இதுக்கு மேல சிப்பு போதும். பாலாவே அடிப்பானம்ல. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிப்பு போடுறேன். சொல்லுங்க. அதாவது இப்ப போற நகைச்சுவையாளரோட சிப்பு சாதாரண சிப்பு இல்ல, ரொம்ப பழைய துருப்புடிச்ச சிப்பு. ஐயா ஐயா ஒரு நிமிஷங்கய்யா, ரக்ஷன் ஏதோ கேட்கணுங்களா ஐயா? இல்லவையா, ரிஹர்சல் ராஜவேலும் தர்ஷாவும் பண்ணாங்களா இல்ல நீங்களும் அவரும் பண்ணிக்கலாம்? எனக்கு ஒரு டவுட்யா. ஐயா என்னைய மாதிரி ஒரு கலைஞனை நீங்க பாராட்டணும். இது என்னன்னே எனக்கு தெரியாது. இவர் வந்து நடுவுல பேசி ஸ்கிரிப்ட் எல்லாம் மறந்து போச்சுன்னு பயந்துட்டு இருக்கோம். அவன் வந்து அவன் திட்டாத. ஏய் 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 எப்பா எப்பா டேய், எப்பா வாடா. பா பண்ணுப்பா. டேய், போப்பா. நானே சொல்றேன், நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். அதான் இந்த வாய்ஸ்ல தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த வாய்ஸ்லயே முடிச்சுக்க போ. நானே சொல்றேன், நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். போப்பா நீ முடிச்சுக்கப்பா. இப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு இடத்துல சும்மா நின்னுந்தானா. ஏன் ஏன் ஏன்னா அவன் சும்மா தான் இருந்தானா. ஏய் ரோபோ மேன், அரே இந்த ரோபோட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பாலத்தை கை தட்டலாம்.